ஹalleluya, praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உங்க கூட பேச போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாருன்னா, அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்மளை நிறைய பேர், எத்தனை பேர் நம்மளை தள்ளியிருப்பாங்க, புறக்கணித்து தள்ளியிருப்பாங்க, நிந்தித்து பேசியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட உங்களை பார்த்து தான் சொல்றாரு, எத்தனை பேர் உன்னை இது பண்ணியிருக்கிறாங்க, உன்னை தள்ளி இருக்கிறாங்க, நீ வேணான்னு ஒதுக்கி இருக்காங்க, உனக்கு இப்படி நீ தள்ளுண்டவள் அப்படிங்கிற மாதிரி உனக்கு அநேக பேரை சொல்லி உன்னை தூசிச்சிருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அவங்களாம் அப்படி இருந்தா இருந்துட்டு போட்டோம்ப்பா, அப்படிதான் இருந்தா இருந்துட்டு போட்டோமா. அவங்க உன்னை காயப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அந்த காயங்களை நான் ஆச்சுவேன். உன்னை விசாரிக்கிறதற்கு, உன் மேல அன்பு செலுத்துகிறதற்கு, உன்னை நேசிக்கிறதற்கு, உன்னை பாதுகாத்து கொள்கிறதற்கு நான் உன் கூட இருக்கிறேன். யார் அவங்க ஒன்று இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அதனால் நான் உன் கூட இருக்கிறேன். மனுஷனோட அன்புனா இப்படிதானே இருக்கும், அவங்க மாறுவாங்க. ஆனா நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். அதே ஆண்டவர் தாங்க இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று. உனக்கு யாருமே இல்லை, உன்னை அடிச்சா கூட உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க இல்லையா. ஆனா ஆண்டவர் அதை பார்த்திருக்கிறாரு. அதான் அவர் சொல்றாரு, உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உன்னோட கூட இருந்து, அவங்க காயப்படுத்தி இருக்கிறாங்கல்ல, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்றாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்க இருதயத்துல இருக்கிற காயம், யாரு என்ன, எல்லாருக்குமே என்னை பிடிக்கல, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு ஒரு வேதனையில இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் காயங்களை நான் ஆற்றுவேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் ஒருபோதும் புறக்கணித்து தள்ள மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல தேய்ச்சக்கூடிய ஆண்டவர் இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் காயங்களை ஆற்றுவேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.